சீ ஆஃப் ஸ்ரீலங்கா நெடுந்தீவு கடற்பரப்பில் கடந்த மாதம் 16ஆம் தேதி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 25 மீனவர்களும் கடந்த 18ஆம் தேதி மன்னார் பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 22 மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். இந்த நிலையில் இலங்கையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்குமாறு கோரி ராமேஸ்வர மீனவர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 18ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 விசைப்படகையும் அதில் சென்ற 18 மீனவர்கள், மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகு 4 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க. ஒரு 60க்கும் மேற்பட்ட மீனவர்களை மீன்பிடிக்க போன குற்றத்துக்காக கைது செஞ்சு 6 மாதம் 1 வருஷம் தண்டனை கைதிகளாக அறிவித்து 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இலங்கை கடற்படையினால் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த 200 குடும்பங்களும் வாழ்வாதாரம் இழந்து போயிருக்காங்க. ஒரு படகை நம்பி 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரம் ஈட்டி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிக்க கோரி நாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நீண்ட காலமாக இருந்து வர இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் வகையில் இந்த ஒரு நிரந்தர முடிவு எடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சீ ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 10 படகுகளுடன் 84 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை தமிழக மீனவர்களின் போராட்டம் தொடர்பில் மன்னாரில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. அவ்வப்போது அவர்கள் இந்த சீ ஆஃப் ஸ்ரீலங்கா கடல் எல்லையை தாண்டி வருகின்ற போது கைது செய்யப்படுகின்ற படகுகள் தங்களுக்கு மீள தரப்பட வேண்டும், மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒன்றை மாத்திரம் இந்த மீனவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தாங்கள் தமிழக எல்லையை தாண்டி இந்திய எல்லையை தாண்டி சீ ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பகுதிக்குள் நாங்கள் நுழைந்தால் எங்களை அந்த மீனவர்கள் அந்த கடற்படையினர் கைது செய்வார்கள் என்று தெரிந்து கொண்டே ஒரு குற்றச் செயலை செய்கின்றார்கள். குறிப்பாக ஒரு எல்லை என்பது, ஒரு இறையாண்மை என்பது ஒரு நாட்டுக்குரியது. அதை தாண்டும் போது ஒரு குற்றச் செயலை தாங்கள் செய்கின்றோம் என்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் இங்கிருக்கின்ற தமிழ் மக்களின் உரிமையை நாங்கள் கை வைக்கின்றோம், அவர்களின் வாழ்வாதாரத்தை கை வைக்கின்றோம் என்ற எந்த சிந்தனையும் மற்ற வகையிலே எல்லையை தாண்டி வருவது மாற்றம் இல்லாமல் எமது வளங்களை சூறையாடுவதும் வளங்களை நாசமாக்குவதும் கடல் உபகரணங்களையும் வலைகளையும் சேதப்படுத்துவதுமாக அவர்கள் இந்த விதமான குற்றச்செயல்களை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். எனவே இந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்த குற்றச்செயல்களை செய்து கொண்டே தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடுவது எந்த விதத்திலும் நியாயமற்றது.